தேர்ஸ்டே மார்னிங் மார்கழி மாதம் பிறந்து கிட்டத்தட்ட 4-5 நாளாட்ட ஆயிடுச்சு. நாளே கோலம் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு மார்கழி ஒன்று வந்ததே தெரியாமையே போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் சண்டே ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே கோலம் போட்டிருந்தாங்க. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு இன்னைக்கு மார்கழி 1 அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு 2-3 நாள் போடலான்னு அப்புறம் போடவே முடியல. இன்னைக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு இன்னைக்கு போட்டேன். பெருசாக புள்ளி வச்ச கோலம் எல்லாமே மறந்துடுச்சு. ஒரு ரங்கோலி மாதிரி ஒரு பூ டிசைன் போட்டு விடலான்னு போட்டு விட்டுட்டேன். வாசல் தொளிச்சு கோலம் போட்டாலே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் தான். டேவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் கோலம் அழகா இருக்கிறான்னு கீழே குனிஞ்சு பார்த்துட்டே போவோம். வாசலே டிஃப்ரெண்டா அழகா தெரியும். கோலம் போட்டு முடிச்சுட்டு சாப்பாடு அடுப்புல வச்சிருந்தேன். எடுத்து கஞ்சி வெடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு காலையிலத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி, பீக்கங்காய் தொளியர் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சட்னி சிம்பிளா மாதிரி. இட்லி பாத்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி வச்சுதான் நேத்து ஆட்டி வச்சிருந்தேன். நல்லா பொங்கி பெருசா வரல, ஜில்லுன்னு கிளைமேட் இருக்கங்காட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு இட்லி ஊற்றி வச்சிருந்தேன். இட்லி சாஃப்டா வந்தது. சட்னி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஓவர்.